சபையை நான் கருதுகிறேன் என்று ஆமேன். ஆமென். ஆமேன். ஆமேன். இன்று 2ஆம் தேதி 10ஆம் மாதம் 2ஆம் தேதி அப்பசி மாதம் 2ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இன்று புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்த ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்த நாடுகளில் இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு நாங்கள் ஜெபங்களுக்காக கடந்து செல்ல ஆயத்தமாகிறோம். இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனம், இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடங்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். மத்திய 9:22 கூறப்பட்ட அந்த வசனங்களை எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 நாளாகமம் 16, எசேக்கியேல் 28, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து கலாத்தியர் 1, 2 அதிகாரங்கள். நாங்கள் இவற்றை காலை வேளையிலே பதிவு செய்திருக்கிறோம். அதே வேளையிலே வாக்கு தத்தத்தை தேவ ஊழியர் எட்வின் வாணர் அவர்கள் வழிநடத்தினார். அதையும் பதிவு செய்திருக்கிறோம். ஜீவ மன்னாவுக்கு ஊடாக சகோதரி ஐரீன் அவர்கள் அனுப்பி தந்திருக்கிறார்கள். அதையும் பதிவு செய்திருக்கிறோம். அதே வேளையிலே ஜீவ வார்த்தை கூடாக பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் வழிநடத்தினார். அதையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அதே வேளையிலே சகோதரி வாணி வெங்கட் அவர்கள் பவுனியோ தேசத்திலிருந்து அனுப்பி தந்த ஜீவ வார்த்தையும் பதிவு செய்திருக்கிறோம். அவற்றை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு கால வேளையிலும் ஜெபங்களுக்காக இணைந்திருக்கிற விசேடமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை பார்ப்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி ஏமி புஷ்பராஜா கால வேளையிலே நிறைவு ஜெபங்களோடு இணைவார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் செசிலியா அம்மா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி கலா சீலன் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரன் குணா அவர்கள் மிசிசாகாவிலிருந்தும் சௌரி கால வேளையிலும் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி மேரி அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்க எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே வேளையில் முதலாக இணைந்த சௌரன் குணா அவர்கள் மிசிசாகாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று கொண்டு இந்த வேளையில் நாங்கள் விசேடமாக இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிக்காக, இஸ்ரவேல் தேசங்களுக்காக ஜெபிப்பதற்காக இணைந்திருக்கிறோம். விசேடமாக இணைந்திருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ரட்சித்து வழி நடத்தி இருக்கிறார். அந்த ரட்சிப்பை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களும் கர்த்தரண்டை திரும்ப வேண்டும். அதற்காக ஜெபிப்பதற்காக இணைந்திருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வசனத்தில் கூறப்பட்டது போல இயேசு திரும்பி அவளை பார்த்து என்றதை அவர்கள் என்று எடுத்துக்கொள்வோம். அவர்களை பார்த்து மகளே என்றதை நாங்கள் அவர்களை திடங்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று கூறிய அந்த வசனத்தை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள் என்று சொல்கிறார். ஆமேன். இந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு ஜெபவேளை கூட கடந்து செல்ல இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று கொண்டு பிரைஸ்லோட்டமா.
பேசலோட்டண்ணா. ஆமேன். உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். கத்தரன் தந்த தாளந்துகளை கத்தட நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வர கத்தர் தந்த ஞானத்தை வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. God bless you. சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்க லேசியா குடும்பத்தையும் அவர் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவரையும் தேவன் கூட இருந்து உங்களையும் வழி நடத்துவாராக. ஜெபிக்க வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிறைவான பலன் அவராலே உண்டாவதாக. நாளே எங்களோடு சேர்ந்து இணைந்து வந்திருக்கிற குணா அவர்களையும் நாங்கள் வரவேற்று கொண்டு கர்த்தர் தாமே எங்களோடு வந்து நீங்கள் ஜெபிப்பது நல்லது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து மீதியான காரியங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். நாங்கள் சில காரியங்களை பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அங்கு உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவனுடைய நிழலிலே தங்குவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அங்கு உன்னதமானவர் என்றால் எல்லாவற்றிலும் எல்லாத்துக்கும் மேலானவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர். அவருடைய நிழலே நாங்கள் காக்கப்பட வேண்டும். அவர் நிழல் பட்டாலே எங்களுக்கு சுகம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் எப்பொழுதும் தேவனுடைய சிறகுக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் அவருடைய சிறகை விட்டு நாங்கள் வெளியே வந்தோம் என்றால் எங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு இல்லை என்பதை வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. பாருங்கள், எங்களுக்கு சுகம் வேண்டுமா அல்லது விடுதலை வேண்டுமா, எதுவா இருந்தாலும் தேவனுடைய நாங்கள் செட்டைக்குள்ளே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய செட்டைக்குள்ளே இருந்துதான் எங்கள் பகைஞனாகிய அந்த சத்ருவோடும் எதிர்த்து நாங்கள் போராட வேண்டும். ஏனென்றால் அவருடைய செட்டைக்குள்ள இருந்தா தான் எங்களுக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பாய் இருப்போம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவருடைய செட்டை அங்கு சங்கீதம் 91:4 சொல்லப்படுகிற அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார், அவர் செட்டையுங்கள் அடக்கிளம்புவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாய் இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவருடைய சத்தியத்திலே தான் எங்களுடைய பாதுகாப்பு அடங்கி இருக்கிறது. ஏனென்றால் அங்கு சங்கீதம் 91:2 சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்வேன். பாருங்கள், இந்த அறிக்கை அங்கு பின்னாலே வருகிற 14 ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் சொந்தக்காரராய் இருக்கக்கூடியதாய் இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த சத்தியம் ஒன்றுக்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது அவர் எங்களுக்கு எத்தனையோ காரியங்கள் 91 பின்பகுதியிலே 14 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் இந்த சத்தியத்தை எடுத்து கொண்டுதான் செயல்பட வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏனென்றால் சத்துரு எய்கிற அம்புகள் ஒன்றும் எங்களை தாக்க கூடாது அல்லவா. நாங்கள் செட்டைக்குள்ள இல்லாவிட்டால், தேவனுடைய சத்தியத்துக்குள்ள இல்லாவிட்டால், தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இல்லாவிட்டால் நாங்கள் அங்கு அழிந்து போவோம். ஆனால் எங்கள் தேவனுடைய சத்தியத்துக்குள்ளே, அவருக்குள்ளே, அவருடைய செட்டைக்குள்ளே இருக்கும்போது அங்கு மனிதனாகிய நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவம், அங்கு எங்களுக்கு நீராய் வருகிற அம்பு, அங்கு எங்களுக்கு நீராய் வருகிற நோய்கள், அங்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி அமைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அப்படியாய் வேதத்திலே பதிய வைத்திருக்கிறார் என்பதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், அவரிடத்திலே நாங்கள் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நீடித்த நாட்களாய் எங்களை திருப்தி ஆக்குவார். பாருங்கள், ஒருவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தா போலே அவன் திருப்தி ஆவது இல்லை, பணம் இருந்தா போலே அவன் திருப்தி ஆவது இல்லை. அதெல்லாம் ஒரு பொய்யின் மாயையாய் இருக்கிறது. ஏனென்றால் பணம் இருந்தா எல்லாவற்றையும் செய்யலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, இந்த திருப்தி தேவன் சொல்லுகிற அந்த திருப்தியை நாங்கள் கண்டடைய வேணும் என்றால் அவருடைய சத்தியத்துக்குள்ளேதான் அந்த திருப்தி உண்டாகும் என்று சொல்லி, ஏனென்றால் என் ரட்சிப்பை எல்லாருக்கும் அவர் காண்பிப்பார். அவருக்கு உள்ளாக நாங்கள் இருக்கும் போதுதான், அவருக்கு வெளியாக நாங்கள் நின்று எதுவுமே செய்ய முடியாது. ஏனென்றால் உள்ளுக்குள்ள இருக்கும் போது எங்களுடைய சத்தம், அதாவது மனுஷனுடைய சத்தம் மெதுவாய்த்தான் வரும். மனுஷன் எது பெரிய சத்தம் போடுகிறானோ அந்த இடத்திலே ஆண்டவர்
கிரிய நடப்பிப்பார் என்பது அங்கு பெரிய காரியம் அல்ல என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. சில வேளைகள்ல சில இடங்கள்ல மனுஷருடைய சத்தம் அங்கு மேல் எழும்புறபடியா அங்கு சத்துரு அதை மேற்கொள்வான், அவர்களை மேற்கொள்ளுவான். ஏனென்றால் அவர்களுடைய சத்தம் தேவனுடைய சத்தத்தை விட பெரிதா இருக்கிறது. ஆகவே தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே நாங்க வந்திருக்கிறோம். எங்களை அடைக்கலமாய் வைத்திருக்கிற தேவனுக்குள்ளே வந்திருக்கிறோம். அவரின் ஊடாகத்தான் நாங்கள் ரட்சிப்பும், அவர் ஊடாகத்தான் ஆசீர்வாதம், அவர் ஊடாகத்தான் வேடனுடைய கண்ணிக்கும் மாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை காப்புவிக்கிற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால் தான் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. ஆகவே நாங்கள் இந்த நாளிலே கர்த்தர் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். என்று நாளிலே பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், எங்கள் பிரைஸ் தி லார்ட் கன்னிகளுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் எங்கள் மக்களை, எங்கள் தேச மக்களை, எங்கள் மக்களை தேவன் பாதுகாத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த கன்னிகள் எதனால் வருகிறது என்று அறிந்து அவர்கள் ரட்சிப்பை காணும்படி எங்கள் இனத்துக்காக, எங்கள் தேசத்துக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுடைய இலங்கை தேசத்தை உன்னதமானவரின் மறைவில் காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, சிறகுகளின் கீழே அந்த இலங்கை தேசம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, அவர்கள் சிறகு விட்டு வெளியிலே இருக்கும் பொழுது அவர்கள் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் பாவ சாப வழிகளிலே வாழ்ந்து மடித்து நரகத்துக்கு போகிறார்களே. ஆவியானவரே, அந்த இலங்கை தேசத்தை மனம் திரும்பும்படியாக அந்த இலங்கை தேசத்து அதிகாரிகள், மக்கள் ஒவ்வொருவரும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொண்டு அவருடைய கூடார மறைவில வந்து சேர்வார்களாக. அந்த தேசம் ஒரு ஆசீர்வாதம் பெறுமே, அந்த தேசம் நற்குணசாலிகளாக மாறுமே, அந்த தேசம் விடுதலை அடையுமே. கர்த்தரே, ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. அந்த தேசத்துக்கு இயேசு வேண்டும். நீர் இல்லாமல் அந்த தேசத்துக்கு விடுதலை கொடுக்க முடியாது. கர்த்தரே, ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவரே, அந்த தேச மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களும் கூடார மறைவிலே இருக்க கிருபை செய்வீராக. கோழிதன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளால பாதுகாப்பது போல அந்த பருந்து வராதபடி, அந்த சத்ருவாகிய சாத்தான் வராதபடி அந்த இலங்கை தேசத்தை உம்முடைய சிறகுகளால பார்த்து சிறகுகளால மூடி மறைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த சத்துரு கொண்டு வார அந்த துரைத்தன ஆவிகள், பொல்லாத ஆவிகள், துரத்தன அதிகார பொல்லாத ஆவிகளை கட்டி ஜெபிக்கிறேன். உம்முடைய இரத்தத்தை, இயேசுவின் இரத்தத்தை அந்த தேசத்தின் மேல தெளிக்கிறேன். ஒவ்வொரு மக்களும் விரைவாக சவுத் கொரியா எப்படி ஒரு புத்த தேசம் இயேசு கிறிஸ்து அறிந்து இன்றைக்கு ஒரு ஐஸ்வர்ய தேசமாக இயேசுவை அறிவிக்கிற தேசமாக இருக்கிறது போல அந்த இலங்கை தேசத்து மக்களும் எங்களுடைய தேவனுடைய கூடார மறைவில வந்து அவருடைய சிறைக்கு கீழே வந்து அந்த இலங்கை தேசமும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்வீராக. ஆவியானவரே, ஒவ்வொருவரோடும் அந்த அதிகாரிகளோடும் மக்களோடு சபைகளோடு ஒவ்வொன்றும் மனம் திரும்புங்கள். தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி இந்த உலகத்திலேயும் பரலோக வாழ்வை வாழ்ந்து இன்மைக்கு பின்பு மறுமையில உம்மோடு கூட நித்தியமாக வாழுகிற வாழ்வை கொடுப்பீராக. இந்த நிகழ்ச்சியில ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரோடும் ஏற்ற வசனங்களை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் பலப்படுத்துவீராக, சீர்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, நிலைநிறுத்துவீராக. இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்டரிட்டா குடும்பத்தையும் பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆசீர்வதித்து கூடார மறைவில பாதுகாத்துக் கொள்வீராக. ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவன் இரு பிள்ளைகளையும் நம்முடைய கூடார மறைவில வைத்து உடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கு கொள்ள நோக்கி தப்பி அவர்களை உயர்த்துவீராக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. Thank you, Jesus. Sister Janet. Glorify your name. Glory to Sister God. Janet. Thank you. Amen. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென். Amen. God bless you, sister. God bless you, everybody. God bless you. நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்து மக்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி அங்கு இடறிக் கொண்டிருக்கிற அந்த மத இன வேறுபாடுகள், கலக்கங்கள், குழப்பங்கள் இத்தனையில இருந்தும் எங்கள் தேசம் விடுதலையாக விடுவிக்கப்பட கர்த்தர் தாமே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. அப்பா மறுபடியும் நாங்க இந்த காலை நேரம் ஒரு மனதோடு இலங்கை தேசத்துக்காக ஜபிக்க வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு மனதோடு நாங்க ஜபிக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு பலவிதமாக எங்களுக்கு பதில் கொடுக்க தகப்பனா இருக்கபடியா நன்றி செலுத்துறேன் ஐயா. அப்பா நேற்று இன்று மாறாதவரே உங்களோட சமூகத்துல நாங்க களி கூறும் பொழுது, உங்களோட சமூகத்துல நாங்க இருக்கும் பொழுது ஒரு விதமான தீமை எங்களை அணுகாத வண்ணமாக இன்று மட்டும் உங்களோட கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்பா உங்களுடைய அன்பு பெரியது, உங்களுடைய அன்பு பெரியது ஐயா. சாரி, உங்க அன்பு பெரியதப்பா. உங்களுடைய அன்பை விட்டால் நாங்க யாரிடம் போவோம் ஆண்டவரே. அப்பா திருப்பாதம் நம்பி வந்து உங்கள் பாதத்தடியில் நாங்க ஜெபிக்கிற ஜெபங்க ஒரு நாளும் வீண் போனது இல்லை ஆண்டவரே. வீணாக போனது இல்லை ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. அங்க உள்ள எல்லா விதமான அசுத்தமான ஆவியும் எல்லா விதமான அப்பா தீமையிலும் ஆண்டவரே இருந்து விலக்கி காப்பதற்கு அந்த மக்களுக்கு ஒரு பெரிதான அன்பையும் உங்களோட இரத்த கோட்டைக்குள்ள அவர்களை வச்சு வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்பா நீங்க உங்களோட கரம் குறுகி போவில்லை ஆண்டவரே, உங்களோட செவி மந்தமாகவில்லை ஆண்டவரே. அப்பா உங்களோட கிருபை எப்பொழுதும் எங்க கூட இருக்கிறபடியா நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி. அந்த மக்கள் அப்பா வழி தப்பி போகாத வண்ணமாக அவங்களுக்கு ஒரு பெரிதான வேலியை போட்டு அடைத்து ஆண்டவரே அவர்களை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா எந்த ஆயுதமும் அணுகாத எந்த விதமாக ஆண்டவரே நீங்க அணுகாத வண்ணமாக அந்த மக்களுக்கு ஒரு பெரிதான கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவே. நேற்றுமின்று மாறாதவரே, நீர் பெரியவர் நல்லவருமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தகப்பனே. நாங்க உங்களை நோக்கி கூப்பிடு படம் எங்களுக்கு நீங்க அறியாத விதமாக பெரிதான அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிற உங்களோட கிருபைகளுக்கு நன்றி, உங்களோட அற்புதங்களுக்கு நன்றி. தண்ணீரை ரசரசமாக்கினீரப்பா, அதுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா அப்பா உங்களோட கிருபை உங்களோட அன்பினால நாங்க மூழ்ந்து களி குறுந்து இருப்பதற்கு ஆண்டவரே உங்களோட ரட்சிப்பை அந்த நாட்டுக்கு கொடுத்து ஆண்டவரே அவளை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி அப்பா. விசுவாசிய நீ பதறாத, விசுவாசிய நீ கலங்காத, விசுவாசித்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான் என்று சொன்ன வாக்கு தத்தன்படி உங்களோட மக்களை பிழைக்க வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்பா வாக்கு தத்தம் செய்த வாக்கு மாறாதவர், அதுக்காக நன்றி செலுத்துறேன். யார் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க, உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவருக்கும் ஜெபித்து ஆசீர்வதித்து அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க, உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்போது சகலதும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறிய வாக்கு தத்தன்படி அவர்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. டைம் பத்தாதபடியே சிறுக்கமா ஜெபித்து விட்டேன் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் எல்லா ஜெபத்தையும் எல்லா நேரத்தையும் கவனிக்கிற தேவனாயிருக்கிறார். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுதந்து நடத்துவாராக. ஆமென், ஆமென். God bless sister. நாங்க குணா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர் குணா.
Praise Lord. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நீங்கள் எங்களோடு வந்து இணைந்து ஜெபிக்க வந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க வந்தது நல்லது என்று சொல்லக்கூடியதாய் கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை எல்லாவற்றையும் வழி நடத்துவாராக. நீங்கள் இன்றைய நாளிலே எங்கள் தேசத்திலே துன்மார்க்கமா ஜீவிக்கிற ஜீவனம் பண்றவர்களும் எதிலும் எங்கள் மக்கள் ஜெயங்கொண்டு எழும்பொருளாய் மாறவும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்தாவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாத தேவனாயிருக்கிறீங்க தகப்பனே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, உண்மை அறியாமல் இருக்கிற மக்களுக்காக உண்மை நோக்கி பார்க்கிறேன். முதலாவது அறிந்த மக்களுக்காக நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. உண்மை அறிந்த மக்களாகிய வேதத்தை தூக்கின ஒவ்வொரு மக்களுக்காகவும் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுக்கு வாழ வேண்டிய ஒரு வழியை வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிற தேவனையா. முதலாவது வேதத்தை தூக்கின நாங்கள், எங்களுடைய மக்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி நடக்கிற கிருபையினால் நிரப்புவீராக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்க்கிற பொழுது இவர்கள் நடமாடுகிற நிர்மலமாய் காணப்படத்தக்கதாக ஆண்டவரே தேசத்துல சுத்தி இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வேதத்தை தூக்கின ஒவ்வொரு மக்களும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய உள்ளுக்கத்தோடும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் விரும்புகிறபடி பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக சாட்சியாக காணப்படுகிற பொழுது சுத்தி இருக்கிற மக்கள் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லத்தக்கதான அந்த எண்ணங்கள் உண்டாகத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் செயல்படும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, சுத்தி இருக்கிற மக்கள் ஆண்டவரே அறியாமையினால் ஆண்டவரே அழிந்து போகிறவர்கள் என்பதை தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளுகிற இருதயம் உண்டாகட்டும் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. தேவ பிள்ளைகள் சத்தியத்தை சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகள் தேவனுக்காக ஆண்டவரே நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இவர்களுடைய இருதயங்களை முதலாவது வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் ஐயா. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உலக மக்களுக்கும் வித்தியாசம் காணப்படாத ஒரு வாழ்க்கைகள் ஆண்டவரே ஒழுக்கங்கள் சீர்கேடுகள் சுத்தி வர தென்படுகிறதுனால ஆண்டவரே அநேக மக்கள் நன்மைகள் தெரியாமல் தேவனை குறித்து அறிய முடியாமல் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது தேவ பிள்ளைகள் ஆண்டவரே மனம் திரும்பி குணப்பட்டு பின்பு ஸ்திரப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே ஒரு தேவ கிருபை காணப்படுத்தும் நான் செபிக்கிறேன் ஐயா. அது மாத்திரமல்ல, இப்பொழுதும் நான் அழிந்து போகிற மக்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ கர்த்தர் தாம் இந்த மக்களோடு கூட இடைப்படிவீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த மக்கள் கர்த்தாவே உம்மை அறிகிற கிருபையினால் நிரப்புவீராக. அந்த இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அந்த மக்களுடைய கண்களை குருட்டாட்டம் பிடிக்க வைத்திருக்கிறது போல ஆண்டவரே இந்த மக்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக ஆண்டவரே பாவம் இன்னதென்று அறியாமல் கர்த்தாவே தங்களுடைய சுய விருப்பம், சுய இச்சைகள், சுய எண்ணங்களுக்கெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்து வாழுகிற காரியங்களில் இருந்து மக்கள் விழுப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இப்பொழுதும் அந்த மக்களுக்கு பின்பாக நின்று கிரியை செய்கிறதான ஆண்டவரே உலகத்தின் அந்தகார லோகாதிபதியின் கிரியைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மக்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுக்கள் அவிழ்க்கப்படுவதாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தின் பிசாசை பார்த்து சொன்னார், எனக்கு பின்னால போ சாத்தானே என்று சொன்ன உம்முடைய வசனத்தை நாங்கள் பேசுகிறோம் ஐயா. சாத்தானே என்று சொன்ன வசனத்தை நாங்கள் பேசுகிறோம் ஐயா. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிற வசனத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. இதோ அந்த மக்கள் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளுகிற கண்கள் திறக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்கங்கள், தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஆராதனைகள் யாவையும் விக்கிரகங்களுக்கு செலுத்தி கர்த்தாவே கண்மூடித்தனமா இருக்கிற நம்பிக்கைகளில் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களிடத்துல சுவிசேஷம் அவர்களிடத்துக்கு சொல்லப்படுகிற வசனங்களினால் அவர்கள் ஆண்டவரே உணர்வடையத்தக்க
தக்கதாக அவர்களுடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே ஒவ்வொரு மக்களோடும் கூட இருந்து ஆண்டவரே அவர்களை தட்டி எழுப்ப வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக, பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கருத்துல ஒவ்வொரு மக்களையும் ஒப்புக் கொடுக்கும், தேசத்தை ஒப்புக் கொடுக்கும், தேசத்துல மாற்றங்கள் காணப்படட்டும், தேசத்துல நன்மைகள் பெருகட்டும், வியாதிகள் விலகி போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேசத்துல இருக்கிறவர்கள் ஆரோக்கியமா இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம் ஐயா. தங்களுடைய வாழ்க்கைகளை அழித்து போகிறோம் ஜெபிக்கிறோம் ஐயா. மற்றவர்கள் ஆண்டவரே இருக்கிற நிலைமைகளை பார்க்கிற பொழுது தாங்கள் தப்பிக் கொள்ளுகிற உணர்வுகள் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, தீமைகளுக்கு விலகி ஓடுகிற பிள்ளைகளாக கண் திறக்கப்பட்டு தங்களை காத்து கொள்ள உதவி செய்யும்படியாக எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்துல பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையுடன் ஒவ்வொரு மக்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். எங்கள் சுபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்களிலே மக்கள் ரட்சிக்கப்பட வேணும். அங்கு சத்துரு எந்த வகையிலே அங்கு மக்களை திசை திருப்பினாலும், இந்த ராஜாங்கங்கள் அதிகாரிகளை திசை திருப்பினாலும் தேவனுடைய காரியம் அங்கு ரட்சிப்பாய் ஊற்றப்பட வேணும். அந்த ரட்சிப்பின் ஊற்று எங்கள் தேசத்திலே மக்களுக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரை, துதியின் மத்திய விளாசமா இருக்கிறவர்கள் அற்புதமான தேவனே, மக்கள் கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற தாவே, அந்த வேளையிலும் ஆண்டவரை செபிக்க இந்த நேரத்தில் நீ தந்த தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அந்த வேளையிலும் இலங்கை தேசத்தை ஆண்டவரை உடைய பொற்பாதங்களுக்குள்ளாக நாங்கள் கண்டு வருகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரை இந்த தேசத்தை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை உண்மை அறிந்து கொள்ளும்படியாய், உண்மையை ஆண்டவரை பின்பற்றும்படியாய், உம்முடைய தயவு இருக்கும்படியாய், உம்முடைய சமூகத்திலே நிற்கிறவர்களாய் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் மாற்றி ஆண்டவரை வழிநடத்த வேண்டுமாய் ஆண்டவரும் சமூகத்துக்கு அழுகிறோம் கர்த்தாவே. அப்பா, அங்க இருக்கிறதான் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அவர்கள் ரட்சிப்படவும், அவர்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் மாறவும், உம்முடைய சமூகத்திலே நின்று ஆண்டவரே உம்மை ஏறெடுக்கிறவர்களாக, உம்மை நேசிக்கிறவர்களாக, உம்மை போல் ஆண்டவரே அநேக ஜனங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக அவர்களை மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்ற வசனத்தின்படி அப்பா இவர்கள் எல்லாம் ஆண்டவரே உம்மிடத்தில் சேர கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேசம் ஆண்டவரே எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வேதனை, எத்தனையோ நிர்பந்தங்கள், எத்தனையோ ஆண்டவரே அங்கே அப்பா பொல்லாத காரியங்கள் நடந்த மாத்திலும் இப்போதும் ஆண்டவரே ஒரு கூட்டத்தை நீர் தெரிந்து ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே திறப்பில் நிற்கிறவர்களாக அங்க ஏற்படுத்தி இருக்கிறேனே கர்த்தாவே. அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரையா. அவள் ஏறெடுக்கப்படுகிறதான ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் செவிகளில் சாத்து அந்த பிள்ளைகளின் எண்ணங்களில் இயக்கங்கள் இருக்கிறதான காரியங்கள் அறிந்து அப்பா அந்த தேசத்தினுடைய மக்களுக்காக நீர் மனம் இறங்கி அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் பொல்லாத வழிகளையும் பொல்லாத சிந்தனைகளையும் பொல்லாத காரியங்களை எல்லாம் விட்டு உம்முடைய பிள்ளைகளாக பரிசுத்தம் தேவனை ஆண்டவரே பரிசுத்த உள்ளத்தோடும் பரிசுத்த ஆவியோடும் ஆண்டவரை அவர்கள் வணங்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அரசாங்கம் கொண்டு வருகிறதான பல ஆண்டவரே சதி ஆலோசனைகளிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தன்னை கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே இவர்கள் தேவனிடத்திலே ஆண்டவரே அவருடைய ஞானத்தை பெற்று அமுத்தமாக ஆண்டவரே நீ வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அரசாங்கத்தில் உள்ளவர்களும் கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ளும்படியான அந்த பரத்தினுடைய ஞானத்தினால் நிரப்பி நல்ல விவேகத்தையும் அறிவையும் ஞானத்தையும் தந்து ஆண்டவரை சிறப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்போதுதான் ஆண்டவரே அந்த தேசத்தில் ஆண்டவரே ஒரு நீதி உள்ள ஒரு அப்பா
நியாயஸ்தலமாய் அது மாறும் ஆண்டவரே. நீதி உள்ள ஆண்டவரே ஒரு அரசாங்கம் இந்த ஜனங்களுக்கும் நல்ல நீதியான காரியங்களை செய்ய ஆண்டவரை சித்தம் கொள்ள ஆண்டவரே. அப்படியாய் இந்த பிள்ளைகள் எல்லாம் அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள், ஆட்சி செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தருடைய வாசனங்கள் ஆண்டவரே உடமெடுக்கும் வகையாக ஆண்டவரே இந்த நேரத்தில் சமூகத்தில் இருக்கிறோம். கர்த்தரபியாய் ஆண்டவரே, இந்த பிள்ளை மத்தியில நீங்க இருங்கப்பா. இவங்களுக்கு நீங்க சகாயரா இருங்கப்பா. எத்தனையோ சூழ்ச்சிகள் சேர்ந்த மாத்திலும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை அழிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அவர்களுக்கு முன்னின்றைய தயவுக்காக பாராட்டின தயவுக்கு முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இப்பொழுது கொடுக்க தாவே இவர்களுக்காக ஜெபிக்க இந்த தேசத்தின் மக்கள் அநேக தேசங்களில் இருந்து இவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த கூக்குரலை என் தேவனாகிய கர்த்தர் நீர் கேட்க வேண்டுமே ஆண்டவரே. எகிப்திலே ஆண்டவரே இஸ்ரவேலின் ஜபங்களையும் அவளை கூக்குரலையும் கேட்டு அவளை விடுவித்த தேவன் இந்த நேரத்தில் ஆண்டவரே இலங்கைகளுக்காக ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அப்பா பரிதவிக்கிற இந்த உலகம் முழுவதும் அந்த பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிற அந்த ஜபங்களை எல்லாம் கேட்டு என் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்திற்கு ஒரு சேமத்தையும் ஒரு நன்மையும் அந்த தேச மக்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பும் கிடைக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய செய்வதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதித்து அவளை ஆண்டவரை பெருக செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இனி ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு ஜெப வீராங்களையும் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருந்து அந்த ஜெப ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரே செலி சாய்த்து ஆண்டவரே நீர் மனம் இறங்கி அவைகள் எல்லாம் நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். அருமையான இலங்கை தேசத்திற்காக ஆண்டவரே ஒழுங்குகள் கிரமமாய் நடக்கிறதான இந்த ஜபத்தை ஏற்படுத்தி இருக்கிறதான ஆண்டவரே சங்கமும் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் தான் ஆசீர்வதிங்கயா. நல்ல பலனையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தந்து ஆண்டவரே அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள், பேரு பிள்ளைகள், மருவ பிள்ளைகள் யாவும் இனஜன பந்துக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்மால் ஆண்டவரே அப்பா உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இவர்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கிறதான காரியங்களை அறிந்து கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தரபியாய் செய்யப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜப வேலையை தொகுத்து எழுதான சேர்ந்த மகளையும் அவருடைய கணவர் தொழிலின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, வழி நடத்துங்க. கர்த்தரபியாய் செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். துகியும் கனமும் மகிமையாவற்ற ஆண்டவரே ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால் அந்த ஜபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நாங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து ஊழியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்று கொண்டு நீங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளே ஒரு ஞான இருதயம் இன்றைய நாட்கள்ல பிறப்பிக்கப்பட நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். என்னுடைய மகன் இன்றைக்கு எங்கள் வீட்டுக்கு வருகிறார், அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்பொழுது ஜெர்மன் தேசத்திலே அதிக நெருக்கங்கள், அதிக காரியங்களாய் இருக்கிறது. ஆகவே அவருடைய வரக்கிலும் அவருடைய போக்கிலும் கர்த்ததாமே கூட இருந்து வழி நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே அப்பா, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நாள் முழுவதுமா எங்களை உமது கிருபை நாளை முடி சூட்டி பாதுகாத்து நீர் வழிநடத்தும்படியாய் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதிக்கும்படியாய் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம்ப்பா. நீர் ஒருபோதும் மாறாதவர், மறவாதவர், தூங்காதவர், உறங்காதவராய் இருக்கிறீர் ராஜா. நீ சொன்னதை செய்கிற தேவனாய் இருந்து சொன்ன வாக்குத்தத்த வசனங்களின்படி எங்களை இதுவரை நீர் நடத்தின எல்லா தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியேப்பா இந்த வேலையிலே சகோதரி கொடுத்ததான அந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவரீர், நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே
அப்பா குடும்பமாக இந்த சமூகத்திலே அமர்ந்து வெவ்வேறு தேசங்களில் இருந்தாலும் வெவ்வேறு நேரங்களில் இருந்த போதிலும் அப்பா ஒரு மனதோடு உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திலே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரே வீணுக்கு விருதுக்கும் போகாதபடிக்க அவைகள் எங்கள் மடியிலே திரும்பி விழாதபடிக்க அவைகள் பரலோகத்திலே ஜபதூபங்களா சமூகத்திலே வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அதற்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்க ஒரு விசை கூட உமது பரிசுத்தமான இரத்தத்தினாலே நீர் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அதிகமான வாலிப ஆண் பெண்கள் இந்த நாளிலே காணப்படுகிறதுனால அந்த பிள்ளைகள் மத்தியிலே அப்பா சத்துரு எந்த ஒரு விதத்திலையும் வேண்டாத வித்துக்களை விதைக்காதபடிக்கு ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்தின் பலகனிலே உமது வசனங்களை நீர் எழுதும்படியாய் ஜெபிக்கிறாப்பா. வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்து கொள்வான்? உம்முடைய வேதத்தின் வசனத்தின் படி அல்லவா என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த வாலிப பிள்ளைகளின் இருதயத்தின் பலகனிலே உமது வார்த்தைகளை நீர் எழுதும்படியாய் ஜெபிக்கிறப்பா. உமக்கு சோத்திரம். வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினைன்ற வார்த்தையின்படியும் கர்த்தர் நீர் ஆசிர்வதிங்கப்பா. அவர்கள் கர்த்தாவே சோத்திரம் நல்ல ஞானமுள்ள பிள்ளைகளாய் வளர்ந்து வாழ்ந்து அப்பா அவர்கள் தேசங்களுக்கும் சபைகளுக்கும் சமுதாயத்திற்கும் குடும்பங்களுக்கும் ஒரு ஆசீர்வாத பிள்ளைகளாய் இருக்க அவர்களுடைய இருதயத்தை தேவன் நீர் அப்பா உமது பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி நீர் அவர்களை ஒரு வாலிப சேனைகளாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எடுத்து அவர்களை தேசங்களுக்காக நீர் உபயோகிங்க. தேசங்களுக்கு ஒரு நல்ல தூண்களாக இருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இதனை அந்த தாய் தகப்பனுக்கும் அவர்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருந்து அதனை காண்கின்ற தாய் தகப்பன்மார் கூட சந்தோஷிக்கும்படியாய் அவர்களை ஞானத்திலே சறந்து விலக ஆண்டவரே நீர் உதவி செய்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒரு யோசேப்பு போல தானியேலை போல ஆண்டவரே அப்பா நீர் வாலிப நாட்களிலே எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தீரோ அதே பரிசுத்தத்தை எல்லா வாலிப ஆண் பெண்கள் மேலே நீர் இந்த வேலையிலே ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி எல்லோரையுமாய் பரிசுத்தமாக்கும்படியாய் உமது வசனங்களை அவர்களுக்கு நீர் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம். அப்படியாக வாலிப பிள்ளைகள் இந்த வாழ்க்கை எல்லாம் வெறும் மாயையா இருக்கிறது என்று சிறு வயது முதல் கொண்டு அவர்கள் அதனை அறிந்து கொண்டு மாயமான இந்த உலகத்திற்கு தங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுக்காதபடிக்கு பரலோக வாழ்க்கைக்கும் பரலோக ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் அநேகருக்கு கர்த்தாவே அப்பா அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துகிற வாலிபான் பெண்களாக நீர் இருக்க அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தோடு நல்ல இருதயத்தோடு படித்து அவர்கள் காரியங்களை செய்யவும் அவர்களுடைய வாழ்வுகளை தேவரீர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேலையில கூட ராஜா என்னுடைய ஜெபத்தை நீர் அப்படியே கேட்டு ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூடப்பா ஜானட் மகனை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வாலிபன் அப்பா அந்த வாலிப மகனை தெய்வன் நீங்க ஆசீர்வதிங்க. வேலை செய்கிற ஸ்தலத்திலிருந்து வீடுக்கு திரும்பி வரும் வரை அந்த வழிகளில் எல்லாம் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் பரிசுத்தருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. தேவரீர் அப்பா மகன் வருகிறதான அந்த வாகனத்தை ஓட்டுநரையும் மகனையும் மகன் கூட பயணம் செய்கிற எல்லோரையுமாய் ஆண்டவரே தெய்வ தூதர்கள் பாளையம் இறங்கி பாதுகாத்து கொள்ளவும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. வீடு வந்து சேரும் வரை உமது கிருபை தயவு இரக்கம் இருக்கட்டும் தகப்பனே. நீரோ அப்பா சொன்னதை செய்கிற தேவனா இருக்கிற உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி மகனை ஆசீர்வதித்த மகனுடைய பேரை பெருமைப்படுத்தும்படியாக கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. போக்கையும் வரவை ஆசீர்வதிப்பேன் என்றீரே, நான் உனக்கு முன் போய் கோணலை நேராக்குவேன் என்ற வார்த்தையின்படி கூட ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் மகனை நீர் ரத்த கோட்டையிலும் அக்னி கோட்டையிலும் மூடி மறைத்து பாதுகாத்து நல்லபடியாய் வீடு வந்து சேர கிருபை செய்யுங்கப்பா. அதன் மூலியமாய் தாய் தகப்பன் சகோதரியும்
சந்தோஷிக்கும் வண்ணமாய் கர்த்தர் நீர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்படியே ஒரு விசை கூட ராஜா இந்த வேலையிலே சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்திலே இன்னும் அநேகர் அப்பா வந்து இந்த இடத்துல ஜெபிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. மறுபடியுமாய் விலகி போன மறுபடியுமாய் நீர் அழைத்து வந்து சேர்க்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம்ப்பா. நேகர் வாரப்பட்டு ஜெபிக்கவும் தேசங்களுக்கு ரட்சிப்பை மீட்டு தரவும் இந்த ஒரு நல்ல ஊடகமா இருக்கிறபடினால இந்த ஊடகத்தின் மூலயமா அநேக மக்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளி தேவரீர் இந்த ஊடகத்தை இன்னும் அதிகமாய் நீங்க ஆசீர்வதிங்க. நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள், குடும்பத்தார், சொந்த பந்தங்கள் யாவரையுமாய் உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தேவரே நீங்க பொறுப்பெடுங்க. இன்னும் அந்த ஊடகத்திற்கு என்னென்ன தேவையோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் பரத்தில் இருந்து நீர் ஒத்தாசைகளை அனுப்பி ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ராஜா. மற்றபடியாக கூட இணைந்து பணிபுரிகிறதான ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஊழியக்காரிகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவர்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்து நோய்கள் எல்லாம் விலக்கி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் இரு வாலிப பிள்ளைகளை கூட ஆசீர்வதிங்கப்பா. அவர்களை கர்த்தாவே மகனுக்காக ஒரு விசை கூட அவரது பாதப்படியில வருகிறோம். அப்படியே நீர் பிரயாணங்களை எல்லாம் வாய்க்க செய்கிற தேவனாயிருந்து மகன் நல்லபடியாய் வீடு வந்து சேர்ந்து தொடர்ந்து குடும்பத்தாரோடு இருந்து மறுபடியுமாய் வேலைக்கு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருத்தருக்கே இரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். உங்கள் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அந்த சுற்றி இருக்கிற நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். யுத்தம் இல்லாத ஒரு சமாதானத்தை கர்த்தர் அந்த இடத்திலே தர வேண்டும். அந்த இரத்தங்கள் சிந்தப்படாதபடி காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அந்த தேசங்களுக்காக சமாதானங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் தகப்பனே. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே அப்பா, இஸ்ரவேல் தேசத்தை அப்பா உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தேசத்திலே சமாதானமாக வாழவும் கர்த்தாவே உங்கள் வார்த்தைகளை அவர்கள் கை கொண்டு நடக்கிற மனிதர்களாக மாட்டுங்கப்பா. என் தந்தையின் காலடி பதித்த இடம் தேசம் ஆண்டவரே அப்பா. அங்கே வாழுகின்ற ஒவ்வொருத்தரும் அப்பா ரட்சிப்புக்குள் வரும்படியாகவும் அப்பா எந்த குழப்பங்களும் இல்லாதபடிக்கு சமாதானமாக வாழ கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருக்கிற தேசங்களையும் அப்பா அவன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. தந்தையப்பா கோபாயிட்டது சரி சுத்தி இருக்கிற தேசங்களையும் அப்பா அவங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. தந்தையே அப்பா, உங்கள் ஒவ்வொரு தேசத்திலையும் அப்பா சமாதானத்தை கொட்டுங்கப்பா. ரட்சிப்பின் நாவிகளை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, தந்தையின் பாதத்துக்கு வர்ற கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு மனிதரும் அப்பா நினைக்க வேணும், இது மதம் மாற்றம் அல்ல, இது மனிதர் அப்பா தகப்பனே, இது மதம் மாற்றம் அல்ல அப்பா தகப்பனே அப்பா. இது அவர்கள் உணரணும் ஆண்டவரே அப்பா தகப்பனே. மனிதனாக பூமியிலே வாழ வேண்டும் என்ற அழகாக அப்பா வார்த்தைகளை எழுதின போல அந்த வார்த்தைப்படி நடக்கிறதற்கான ரட்சிப்பை அப்பா கட்டளை இடுகிறார் என் தந்தை அப்பா. ஒவ்வொரு தேசத்திலும் அப்பா ரட்சிப்பின் ஆவிகளை நீங்கள் ஊற்றுங்க அப்பா தகப்பனே அப்பா. தேசத்தில் ஆண்டவரே அப்பா, இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருக்கிற தேசங்கள் முழுக்கல்னுப்பா சமாதானமாக வாழணும் அப்பா தகப்பனே அப்பா. நீங்க சமாதானத்தை கட்டளையிட போற கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா. தந்தையப்பா, அங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்க அப்பா. அப்பா ஒற்றுமையோடு வாழப்பா.
நாட்டை ஆளுக செய்கின்ற தலைவர் ஆண்டவரே ஜனாதிபதிகள் மீதும் அப்பா ரட்சிப்பு நாவிகளை ஊற்றுங்கப்பா. அதை ஆளுக செய்யற அப்பா அதற்கு கீழே இருக்கிற அதிகாரிமார்கள் மீதும் அப்பா ரட்சிப்பு நாவிகளை ஊற்றுங்கப்பா. தகப்பனே அப்பா இவர்கள் ரட்சிக்கப்பட்டால் அப்பா ஜனங்கள் எல்லாரும் ரட்சிப்புக்குள் வந்து விடுவார்கள் என் தந்தையப்பா. ஆண்டவரே நீங்கள் இவர்கள் மீது ரட்சிப்பு நாவிகளை நீங்கள் ஊற்றும்படியாக இவர்கள் சந்தோஷமா சமாதானமாக வாழவும் அப்பா. ஆண்டவரே அப்பா விதவைகள் அனாதைகள் என்று சொல்லி எவர்களை ஒதுக்காத படிக்கப்பா. எல்லாரையும் சமநிலையாக பார்க்கப்பா. அவர்களின் கஷ்டங்கள் துன்பங்கள் அவர்கள் உணவில்லா இருக்கிற எல்லாவற்றையும் அப்பா அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவர் அப்பா அவதானித்து அவர்களை போதித்து உடுத்து வைத்தவர்கள் வழி நடத்த தந்தையே அவர்கள் கண்களிலே தயவிறக்கங்களை கொடுங்கப்பா. அப்பா அந்த இந்த தேசங்களிலே அப்பா இருக்கிற தேவ பிள்ளைகளையும் அப்பா அவங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அவர்கள் ஊழியங்களுக்கு செல் போக்கிலும் வரத்திலும் அப்பா அவங்க கரம் கூட இருக்கட்டுங்கப்பா. அப்பா பொல்லாத மனித கண்களிலே இருந்தப்பா அவர்களை நீங்கள் தப்பி வைக்கும்படியாக என் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே போக்கிலும் வரத்திலும் அப்பா கூட இருங்கப்பா. அவர்கள் ஊழியங்களுக்கு சென்று வீட்டுக்கு திரும்பும் வரை என் தந்தையின் கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா ஊழியக்காரர்களோ சரியப்பா தேவ பிள்ளைகளோ கொள்ளாத மனிதர்கள் தாக்காத படிக்கும் அப்பா. முரண்பாடுகள் இல்லாத படிக்கும் சமாதானமாகப்பா. கண்களிலே தயவிறக்கத்தை கொடுங்கப்பா. அப்படியே நீங்க செய்ய போற கிருபைக்காக நன்றி தந்தையப்பா. தந்தையே வானொலியும் அப்பா திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. வானொலி அப்பா இன்னும் அப்பா ஊங்கி வளர கிருபை செய்யுங்கப்பா. இதை கேட்கிற அனைவரும் அப்பா இது மதம் மாற்றம் இல்லை என்றதை அவர்கள் உணரணும் அப்பா. மனிதனாக பூமியில வாழணும் என்று சொல்லி அன்போடு வாழணும் என்று சொல்லி அப்பா சொல்லுகிறார் அப்பா. எல்லாரும் சில இனங்கள் அப்பா மதம் மாற்றம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனா மதம் மாற்றம் இல்லை என்றதை அவர்களுக்கு தெளிவுபடுத்த என் தந்தையப்பா ஊழியக்காரர்களை அனுப்பி வைங்க என் தந்தையப்பா அந்த இடங்களுக்கு அப்பா. அப்படியே நீங்க செய்ய போற கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா. பிதாவே எபிக்க வந்த ஒவ்வொருத்தரையும் அப்பாவின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உங்கள் செட்டைகளை மூடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த பொல்லாத மனித கண்கள்ல இருந்தும் எல்லா மனித கண்கள் இருந்துப்பா இப்ப இதை எபிக்க வர போறத அனைவரையும் அப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. என் தந்தையின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து அடிமை தாழ்த்தி என் தந்தையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன். ஆமீன் ஆமீன். எங்கள் சுபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் நிச்சாவோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் அம்மா. பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படுறோம் ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்ததாமே கர்த்தருடைய கண்களிலே அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இல்லை இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே ஒவ்வொரு நாளும் எங்களை ஜெபிக்க வாரதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமது கரங்களை நாங்கள் பற்றி கொள்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே உம்மோடு நாங்கள் இருந்து உம்மோடு ஜீவிக்க எங்களுக்கு வழி செய்யும் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை தாரதுக்காக நன்றி அப்பா. அப்பா உம்மால் உங்கள் ஜீவனை ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. அன்பான தகப்பனே என் பிள்ளைகள் எல்லோரையும் என் கணவரையும் உமது சுரக்கள் மூடி மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே இந்த சங்கமமானடியிலே நான் வந்திருக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்கள் மேலும் இடக்க கண்களை திருப்பும் தகப்பனே. ஆவியானவரே இந்த கஷ்டப்பட்டவர்களை உம்மது கரங்களால் தொடும் தகப்பனே. அப்பா தகப்பனே எத்தனையோ சனம் எத்தனையோ பேரப்பா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. அப்பா உணவுண்டு எவ்வளவு பேர் தவிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே தாய் தகப்பனே இழந்து தகப்பனே பிள்ளைகளை இழந்து தாய் தகப்பன் அப்படி எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. சாப்பாட்டுக்கு வழியின்றி பரிதவிக்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் மேலும் அன்பை செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. அப்பா பிதாவே ஹாஸ்பிட்டல் வெளியே போனாலும் உமது கரம் அவர்களோடு இருப்பதாக. ஆவியானவரே அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும் தகப்பனே. உமது கரங்களால் அவர்களை தொடும் தகப்பனே. ஒவ்வொரு பொழுதிலும் அவர்களோடு எங்கு சென்றாலும் நீ கூட இருந்த தகப்பனே. ஆவியானவரே நாங்கள் மீண்டும் மீண்டும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா
ஏழைகள் கஷ்டப்பட்டவர்கள் என்று கைவிடாதே இந்த தகப்பனே. அவர்களை நீரே சொல்லி இருக்கிறீரப்பா, நான் தொடுவேன், அவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் மேலும் அன்பை செலுத்தி அவர்கள் ஆறுதலப்படுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, அப்பா பிதாவே, இந்த இந்த கால் கையில் இந்த பிள்ளைகள் அப்பா, எவ்வளவு பேர் கண்குருடான பிள்ளைகள் அப்பா. அப்பா, அது தகப்பனே, எங்களுக்கு ஒரு தினம் இல்லையே, அப்பா அம்மா இல்லை என்று தவிக்கிற பிள்ளைகள் மிகவும் மிகவும் அவர்கள் மேல் மன உருக்கமாயிருந்த தகப்பனே. அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்த தகப்பனே. அப்பா, அநாத விடுதியில இருக்கிற பிள்ளைகள் மேல் உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. எவ்வளவோ பிரச்சனையில் அந்தரிக்கிறார்கள் தகப்பனே. உடுப்பின்றி சாப்பாடின்றி தவிக்கிறவர்கள் மேல் உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆவியானவரே, லேசி அண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவரை பாதுகாத்து வழிநடத்தும் தகப்பனே. அவர்கள் மேலே உமது கரம் இருப்பதாக. அப்பா பிதாவே, சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும். அவர் பிள்ளைகள் இருவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களை நீர் வழிநடத்தினதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, அவர் வார பயணத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர் சுகபலனா வந்து சேரவும், அவர் தாயின் கரத்தில் வந்து சேரும் அவருக்கு நல்ல ஒரு உதவியை கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எங்கள் ஜெபத்தை கேட்டு நடத்துவாராக. ஆரோக்கிய பலன் சுகம் தருவாராக. ஆமீன், ஆமீன். சிஸ்டர் நேற்று கொண்டு போய் 8ல பிடிச்சது அவருக்கு கைக்கு. ஜேசப்பா, நன்றி சொல்லணும். மாட்ட நின்றவர் சிஸ்டர். நீங்கள் ஜெபிச்ச பிறகுதான் அவர் ஓகே என்று வந்து. ஆமீன், ஆமீன். கர்த்தரே இன்னும் நடத்துவார் அம்மா. இவ்வளவு ஆபத்தில எங்களை பாதுகாத்து கொண்டு வரது இனிமேலும் காலத்திலும் அவர் எங்களை பாதுகாப்ப நம்பி இருக்கிறோம். நீங்க கர்த்தரை நோக்கி இருக்கிறீங்கள், அதனால உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார், ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டார். அவர் நேசிக்கிற தெய்வம் அல்லவா. எங்க பிள்ளைகளுக்கு இருக்கா ஜெபிங்க. ஓகே, ஓகே, நாங்க ஜெபிக்கிறோம் அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்று கொண்டு சிசிலி அம்மாவுக்காகவும் அந்த கணவனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். திருச்சபை மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். தனிய போல அங்கு செழிக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி திருச்சபையில இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளும் தனிய போல செழிக்க கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை ரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாதம் 2ஆம் நாளை தந்திருக்கிறீரே ராஜா. இயேசுவே கர்த்தாவே, ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு காலநிலைகள் அப்பா. ஆனாலும் ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கத்தக்க கிருபையை தந்திருக்கிறீரே ராஜா. அப்பா இயேசுவே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடி கொடுக்கப்படும் என்று சொல்லி உங்களுடைய வாக்கு தத்தம் இயேசுவே, அதை பிடித்து கொண்டு நாங்கள் சுவர்களை போட ஆண்டவரே ஒளி வீச வெளிச்சமான பிள்ளைகளாக நிற்க வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறபடி ஆண்டவரே அப்பா, எல்லா உபத்திரவங்களிலும் நாங்கள் திடன் கொண்டு முன்னேறி செல்ல தேவனே நீர் எங்களுக்கு அந்த ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை தருகிறீரே ராஜா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தெய்வமே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஏசப்பா, இந்த வேளையில இந்த சகோதரி சிசிலி அம்மாவுக்காகவும் அவருடைய கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் அவருடைய வீட்டுக்காகவும் வாகனங்கள் வேலை செய்யற இடங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த இடத்திலே ஆண்டவரே வாஞ்சியோடு கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் வந்து இந்த ஜெபத்தை ஜெபிக்கவும் ஜெபத்தை கேட்கவும் விசுவாசத்திலே பெருகவும் ஆண்டவரே அவர்களுடைய கவலைகள் துக்கங்கள் வேதனைகள் ஆண்டவரே சஞ்சலங்கள் தவிப்புகள் எல்லாவற்றையும் ஊற்றவும் நீர் இந்த பாதையை திறந்திருக்கிறீரே ராஜா. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த சகோதரியுடைய விசுவாசம் மேலானதப்பா. இந்த இடத்திலே வந்து உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்க வைக்கிற அந்த சகோதரனுடைய குடும்பம்
ஆண்டவரே சீர்கெட்டு போய்விடாதபடி, ஆபத்துக்குள்ளாகாதபடி அந்த சகோதரியினுடைய குடும்பம் நிலை தூங்க வளர, வெளிச்சத்தை காண, ஆண்டவரே எல்லா கட்டுகளிலும் இருந்து விடுதலை பெற, எல்லா உபத்திரவங்கள், துன்பங்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அந்த குடும்பம் விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே. ஏனென்றால் உம்முடைய நாமம் வல்லமை உள்ள நாமம், மகத்துவம் உள்ள நாமம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து, எல்லா குணலானவைகளிலும் இருந்து, எல்லா மாறுபாடானவைகளிலும் இருந்து, வாக்குவாதங்களில் இருந்து, மாமிச பேச்சுக்கள், கதைகள், ஆண்டவரே சண்டைகளை, பேரங்களை உருவாக்குகிற எல்லா ஆவிகளிலும் இருந்து அந்த குடும்பத்தை விடுவிக்க, அந்த சகோதரியின் ஊடாக ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஒரு சமாதானத்தின் தேவனாய் அந்த குடும்பத்துக்குள்ளே வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே சங்கீதம் 128 சொல்லுகிறார், உன் மனைவி உன் வீட்டோரங்கள் திராட்சை கொடியை போல் இருப்பார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொல்லி. அப்பா, அப்படியாக இந்த சகோதரியும், இந்த குடும்பமும், இந்த பிள்ளைகளும், கணவனும் அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை பெற கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்று சொல்லுகிறபடி நாங்கள் ஒரு மனதோடு இந்த வாக்கு தத்துவத்தை வைத்து இந்த சகோதரிக்கிறோம். சமாதானத்தையும், சுகத்தையும், பலத்தையும், ஆறுதலையும் கொடுக்க வல்லவர் அப்பா. ஆண்டவரே, மட்டுமா இந்த கணவனை வைத்து பார்க்கிற கிருபையை, பலத்தை நீர் கொடுத்தீரே, அதற்காக நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளும் இந்த தாயாரோடு சேர்ந்து எதிர்த்து நிற்காதபடி, கணவன் எதிர்த்து நிற்காதபடி, ஆண்டவரே சுகபலம் ஆரோக்கியமாக வாழ இந்த பிள்ளை நீர் கொடுக்கப்பட்ட நாள் அப்படி எப்பவோ அன்று மட்டும் இவர்கள் சுகத்தோடு, பலத்தோடு, சமாதானத்தோடு வாழ உதவி செய்யும். இந்த இடத்துல முழு விசுவாசத்தோடு அவ கேட்கிறா, தங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டு அவர் வந்து 8 இலை போட்டதென்று அந்த ஆபத்திலும் அந்த ஆண்டவரே, அந்த கர்த்தாவே திக்கான அந்த நீர் அவருக்கு கொடுத்த பலத்திற்காக நன்றி, சுகத்துக்காக நன்றி. இந்த டாக்டர்ஸ்மாருக்கு கீழ்ப்படிந்து வாய்க்க பண்ணினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து இந்த சகோதரியோடு, கணவனோடு, பிள்ளைகளோடு, மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லாவற்றிலும் கிருபையும் சமாதானமும் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இருதயங்களிலே நல்ல சமாதானம் வரட்டும், சந்தோஷம் வரட்டும். இந்த வீட்டுல இருக்கிறதான அப்பத்தையும் தண்ணீரை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர். அதன் ஊடாக உம்முடைய ரட்சிப்பை காண உதவி செய்யுங்கப்பா. மன கண்கள் திறக்கப்படட்டும். குன்றாட்டமான காரியங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாகப்பா. நானும் என் வீட்டாரும் மோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறபடி அந்த வீட்டுக்கு கர்த்தர் வந்து அந்த குடும்பத்திலே நிலை நின்று சமாதானம் கூறி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. இசப்பா, இந்த வேளையிலே ராஜா திருச்சபைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. கடைசி நாட்களிலே கர்த்தாவே திருச்சபைகள் சிதறுண்டு போய்விடாதபடி, பிரச்சனைகளுக்கு உருவாக்காதபடி, எல்லோரும் ஞானத்தோடும் புத்தியோடும் வேத அறிவோடும் சத்தியத்தோடும் நீர் அருளுகிற நல்ல ஆவியோடும் இந்த சபையை நடத்த, சபை மக்கள் நடத்தப்பட, வேண்டாத வாக்குவாதங்கள், பிரிவினைகள், பிரச்சனைகள், நீயா நானா என்று ஆண்டவரே அப்பா மறுதளிக்க போய்விடக்கூடிய காரியங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே தேவன் ஒருவரையே நோக்கி பார்த்து ஆவியானவர் எப்படி வழி நடத்துகிறாரோ அதன்படியே நடந்த சபைகள் பாதுகாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவனுக்கு தக்க பலத்தையும் சத்துவத்தையும் நீங்க கொடுங்கப்பா. அவனுக்கு தக்க ஆண்டவரே அப்பா ஞானத்தை கொடுங்கப்பா. யார் யாருக்கு என்னென்ன கர்த்தாவே ஊழியங்கள், வெளிப்பாடுகள் ஆண்டவரே நீர் சித்தம் என்ன வைத்திருக்கிறீரோ இந்த சித்தத்தை அறிந்து ஆண்டவரே அப்பா அவர்கள் நடந்து சபைகளிலே ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஓங்கி வளர்ந்து உம்முடைய ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. வருங்கால சமுதாயம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் உமக்குள்ளாக ராஜா. ஒரு கிதியோனை அன்றைக்கு எழுப்பினீரே கர்த்தாவே, ஒரு யோசேப்பை எழுப்பினீரே ராஜா.
ஒரு தானியேலை வைராக்கியமாக எழுப்பினீரே அப்பா. மாமிசம் அல்ல, நாங்கள் மரக்கறி சாப்பிட்டு தேவனை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்துவோம் என்று அன்றைக்கு ஒரு தானியேலை நீர்தான் எழுப்பினீர் அப்பா. ஆனால் ஆண்டவரே, அந்த ராஜா மிகவும் பயந்து நடுங்கி, ஆண்டவரே இந்த சிங்கங்கள் மத்தியிலே தேவன் உலாவினாரே என்று சொல்லி அதிசயத்தை காண வைத்தீரே. இன்றைக்கு இந்த பிள்ளைகள் மத்தியிலே ஒரு அதிசயங்களை காண வையுங்கப்பா. ஆண்டவரே, வேண்டாத வாக்குவாதங்கள், கதைகள், பேச்சுக்கள், ஒருவருக்கு ஒருவர் கூழ்முட்டுகிற காரியங்கள் இந்த சபைகளுக்குள்ளே இட்டுக்காதபடி சபைகளை பரிசுத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, தேற்றவாளனே, நீர் ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சபையானது தங்களுடைய ஆண்டவரே பரிசுத்தத்திலே இன்னும் ஓங்கி வளர உதவி செய்யும் ஐயா. சபைகளுக்குள்ளே ஆத்துமாக்கள் போக விடாதபடி இருக்கிற தடைகள், பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் எல்லாம் நிர்மூலமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, இந்த கர்த்தாவே சபைகளிலே இருக்கிறதான தலைவனின் முறிவு ஆண்டவரே என்று நீர் வேதத்திலே சொல்லி இருக்கிறீரப்பா. தலைவனின் முறிவு வராதபடி தேவன் முன் நின்று வழக்காடி இந்த காரியங்களை வாய்க்க பண்ணி சபைகள் எழுந்து பிரகாசித்து ஆண்டவரே வெளியாலே இருக்கிறதான ஆண்டவரே அப்பா அறியாத மக்கள் அறிந்து கொள்ள, விடுதலையாக, ரட்சிப்பை காண, சுகம் உண்டாக, சமாதானம் உண்டாக, விடுதலை உண்டாக, பரிசுத்தப்பட அந்த ஜனங்களை நீர் சபைக்குள்ளே கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அது எந்த சபையாயும் இருக்கட்டும், எந்த பாஷையாயும் இருக்கட்டும், வெள்ளைக்காரனா இருக்கட்டும், கருப்புக்காரனா இருக்கட்டும், ஆசியா மக்களா இருக்கட்டும். ஆனாலும் ஆண்டவரே, பிசாசானவன் இவர்களை வஞ்சிக்காதபடி ஆண்டவரே இவர்களை நீர் பாதுகாத்து இவர்களை ஞானத்தோடு நடத்தி வெளிச்சத்திலே காண்டு ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை காண வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தாழ்மை உள்ளவர்களுக்கு நீர் கிருபை அளிக்கிற தேவன். ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி தங்களை ஆண்டவரே மாமிசத்துக்கு இடம் கொடுக்காதபடி பரிசுத்த ஆவியானவருக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தர் எங்களுக்கு முன்பாக நிற்கிறார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் வேதத்தை வசனத்தை அறிந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடைய தேவன் எங்களுக்கு முன்பாக நிற்கிறாரே என்று சொல்லி அந்த பயம் வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நாங்களும் அறியாத மக்களாய்த்தான் இருந்தோம், சிதறப்பட்டு போயிருந்தோம். இயேசு என்றால் யார் என்று தெரியாதபடி இருந்த எங்களை தேடி வந்து ரட்சித்து அவர்களுக்காக ஆண்டவரே கர்த்தாவை பரிதவிக்க வைக்கிறீரே. அதே போல இவர்களும் ஆண்டவரே எங்களை தேடி வந்து ரட்சித்தாரே, எங்களை பரிசுத்தமாக்கினாரே, எங்களை நிலை நிறுத்த வைத்தாரே, எங்களை ஆசீர்வதித்தாரே, விடுதலை ஆக்கினாரே, சுகம் தந்தாரே, ரட்சிப்பை காண வைத்தாரே என்று சொல்லி ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தாழ்மையும் உண்மையும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவும் கூட இருந்து இந்த சபையாரையும் சபை மக்களையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்யவும், ஒருவரின் மேல் ஒருவர் ஆண்டவரே அப்பா பரிபூரண பரிசுத்த அன்பு வைக்கவும் நீர் உதவி செய்யும். அப்பொழுதுதான் நீர் அந்த இடத்திலே அசைவாட வல்லவரப்பா. இரு மனம் இல்லாதபடி ஒரு மனதோடு ஆண்டவரே அந்த சபைகளிலே ஆண்டவரே நீர் அசைவாடும்படியாக மேக ஸ்தம்பமாய் வந்து இறங்கி நிற்க கூடாதபடி உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே சபைகள் ஊற்றப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் மத்தியிலே உம்முடைய வல்லமையை ஊற்றும் ஆண்டவரே. பிள்ளைகள் வைராக்கியமாக உமக்கென்று வாழ உதவி செய்யும் ஐயா. உலகத்திலே அவர்களுக்கு எத்தனையோ இடர்கள் உண்டுதான் ராஜா. நாளுக்கு நாள் ஆண்டவரே நவ நாகரிகம் அதிகரிக்கிறதப்பா. ஆனாலும் நீர் உம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிற பிள்ளைகள் கற்பத்தின் கனிகள் இவர்கள் இடர்ந்து போய்விடாதபடி தேவன் தாமே பாதுகாத்து இந்த சபைகள் பல்கி பெருக பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்தி வழி நடத்தும் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற அன்புக்காக, விடுதலைக்காக, சத்தியத்திற்காக, அபிஷேகத்திற்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய அபிஷேகம் எல்லா நுகத்தடிகளை முறியடிக்கும் என்று பார்க்கிறோம் அப்பா. சகல நுகத்தடிகளையும் சபைக்கு முன்பாக நிற்கிறதான எல்லாம் உறைந்து முடிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்ய வல்லவர் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென். நாங்கள் வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ, நீங்கள் எங்கள் இந்த போத வஸ்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிற, பிடிபட்டிருக்கிற
இந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எத்தனையோ குடும்பங்கள்ல கண்ணீர், மனைவிகள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அப்படியாய் பிள்ளைகளின் அன்பு அங்கு குறைந்து அவர்கள் கடின இருதயத்தோடு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்காக, இந்த பிசினஸ் பண்ற மக்களுக்காக, இந்த உற்பத்தி செய்யற நாடுகள் தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்ததாமே இதை பொறுப்பேற்க வேணும், அங்கு மாற்றங்களை கொண்டு வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, அப்பா இந்த நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அக்டோபர் மாதத்தில் என் தகப்பனே கர்த்தாவே 2ஆம் நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களா? வருகிற தகப்பனே, எங்களுடைய சாபங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தேன் தகப்பன். கர்த்தாவே, எங்களையும் உங்கள் பிள்ளைகளாக அரவணைத்து ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை நீங்கள் எடுத்து கேட்க போறதுக்காக என் தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி என்று செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த சங்கம தந்தே இந்த இடத்திலே நீங்கள் ஒவ்வொரு தேசங்கள், ஒவ்வொரு நாடுகளில் இருந்து அப்பா கூட்டி அமைத்திருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ தடைகள் இருந்த போதிலும் என் தகப்பனே, இந்த வானொலி மூலமாக தகப்பனே கூட்டி ஆண்டவரே இந்த இடத்திலே மற்றவர்களுக்காக ஜெபிக்க வைத்திருக்கிறீங்கள் ஐயா. உம்முடைய தயவுக்காக நன்றி ஆண்டவர். உம்முடைய அனுக்கிரகத்துக்காக தேவனே உமக்கு நன்றி நன்றி என்று செலுத்துகிறோம். என்னப்பா கர்த்தாவே, ஆவியானவரே, அப்பா இந்த ஜெபங்களை, இந்த சங்கம வானொலி ஜெபங்களை எந்தெந்த மூலை, எந்தெந்த தேசங்களில் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா நீரை இறங்குங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக தகப்பனே இந்த சங்கம வானொலி அப்பா நடந்து கொண்டிருக்கிறதை ஆண்டவரே இந்த மக்கள் யாவரும் அறிந்து கொள்ளும்படியாக என் தேவனே அவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அந்த இடங்களில் நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவர், அசைவாடுகிற தேவன் ஆண்டவரே. அந்த இடத்திலே அற்புதத்தையும் அடையாளத்தையும் அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை அவர்களும் அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக தகப்பனே ஒவ்வொருவரையும் மாற்றி அமைத்து போடுங்க ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை கை கொண்டு உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று சொன்னது போல தகப்பனே அவர்களும் பாக்கியவதிகளாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் அமைத்து போடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை முள்ளங்கையில் வரைந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே கர்த்தாவே, எந்த பிள்ளைகளின் எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே சத்ராதியின் பிடியில் அகப்பட்டு போகாதபடி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் தகப்பனே மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே, என்னுடைய ஜெப குறிப்புகளை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. தகப்பனே கர்த்தாவே, இந்த போதவசனால் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தருகிறேன் என்று ராஜா. கர்த்தாவே, நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே, இந்த போதவஸ்தினால் ஆண்டவரை அடிமைப்பட்டு எத்தனையோ குடும்பங்கள், வாலிப பிள்ளைகள், எத்தனையோ பெரியோர்கள், பெற்றோர்கள் அப்பா கர்த்தாவே, ஆவியானவரே தகப்பனே அப்பா விடுதலை இல்லாமல் அப்பா எத்தனையோ இடங்களில் மரணங்கள், எத்தனையோ இடங்களில் எத்தனையோ அவலங்கள் ஆண்டவரை நடக்கிறதை காண்கிறீங்கள் ஆண்டவரை. அப்பா கர்த்தாவே, அந்த இடத்திலே உம்முடைய கரம் கூட இருப்பதாக தகப்பனே. இந்த போதவஸ்தனால் அடிமைப்பட்டு இருக்கிற
உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்கள் அப்பா தகப்பனே சுத்திகரித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அறியாமல் போய் மாட்டுப்பட்டு அறியாமல் போய் அந்த இடங்களில் அப்பா வேதனைக்கு ஊடாக இருக்கிறார்கள் என் தகப்பனே. கர்த்தாவே இந்த பிள்ளைகளை, இந்த சகோதர சகோதரிகளை நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் விடுதலையாக்குங்க ஆண்டவரே. கர்த்தாவே தான் உண்டு ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, சத்ருவானவன் இந்த பிள்ளைகளை அடிமையாக்கி, இந்த போதவத்தினால் அடிமையாக்கி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த குடும்பங்களில் வேதனையோடும் கண்ணீரோடும் அப்பா அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே ஆவியானவரே, இவர்களை விடுவித்து காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இவர்களின் கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே இவர்கள் அப்பா போதவத்தினால் அடிமைப்பட்டு தகப்பனே தாங்கள் இதை விட முடியாதபடிக்கு கண்ணீரோடு தவிக்கிற வாலிப பிள்ளைகளையும் அப்பா பெற்றோர் பெரியோர்களையும் கூட அப்பா நீங்கள் அரவணைத்து ஆண்டவரே இதுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அப்பா வல்லமையை கொடுத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தூயவரே கர்த்தாவே, இவ்வேளையிலும் என் தகப்பனே அப்பா இந்த போதவத்தை விக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே அவர்களின் இருதயங்களை தொடுங்க ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் அவர்கள் செய்யாதபடிக்கு இவைகள் எல்லாம் பாவமே, மற்றவர்களை குடும்பங்களை பிரிக்கிற செயல்களை என்று அவர்கள் அறிந்து ஆண்டவரே இதை அப்பா இதை விற்காதபடிக்கு தகப்பனே தங்களுக்கு வேறு வேலைகளை தேடிக்கொண்டு சமாதானத்தோட நடக்காண்டவரே. ஒவ்வொரு இந்த விற்பனையாளர்களோடு கூட இருங்காண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அவர்கள் உமக்கு பயப்பட்டு நடக்கிறவர்களாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு பயப்படுதல் இருந்தால் ஆண்டவரே இப்படியான காரியங்கள் எதுவும் நடைபெறாது ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அவர்களோடு கூட இருந்து இப்படியான காரியங்கள் செய்யாதபடிக்கு தகப்பனே அப்பா அந்த குடும்பங்கள் அந்த பெரியோர்கள் அந்த வாலிபர்கள் அப்பா இப்படி போத வஸ்துக்களை விற்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடு கூட இருந்து அப்பா நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அறிவை கொடுங்க ஆண்டவரே. அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. அன்பில்லாத காரியங்களினால் என்றவனே மற்றவன் எப்படி போனாலும் பரவாயில்லை சொல்லி இப்படியான செயல்களை செய்கிறார்களே ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, உம்முடைய அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. அன்பை பொழியுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களுடைய தகப்பன் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு அன்பானவராக இருக்கிறது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் எல்லா பிள்ளைகளும் அன்போடும் கனிவோடும் இருக்கிற பிள்ளைகளாக இருந்தவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த போதவஸ்தினால் தகப்பனே கர்த்தாவே, எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து சின்ன பின்னமாய் போயிருக்கிறதை காண்கிறீர்கள் ஆண்டவரே. இப்படியான நடக்காதபடி என் தகப்பனே இந்த குடும்பங்கள் ஒவ்வொரு கட்டி அடைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய திருக்கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த போதவத்தில் இருந்து இந்த மயக்கத்திலிருந்து விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. விடுதலை கொடுக்கிற தேவன் நீங்கள் மட்டுமே ஆண்டவரே. அவர்களோடு கூட இருந்து அவர்களை விடுவித்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சோசுரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் என் ஆவியானவரே இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே இந்த இடத்திலே மற்றவர்களுக்காக ஜெபிக்க கூட்டி வந்திருக்கிறீங்க ஐயா. உமக்கு திரும்பவுமாக கொடான கொடி நன்றி என்று செலுத்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இதை நடத்துகிற இந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே, எந்த ஒரு தடைகளோ தடங்களோ வர இந்த சங்கம வானொலி மீண்டும் மீண்டுமாக ஒலிக்கவும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா ஊழியக்காரர்கள் விசுவாசிகளும் வந்து கலந்து இந்த இடத்திலே மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படி என் தேவனே அப்பா இதை நீங்கள் ஆசீர்வதித்து
பெருகவே பெருக பண்ணுவீங்கள் என்று சொன்ன தகப்பனே, வாக்கு மாறாத தகப்பனே, இந்த சங்கம வானொலியையும் நீங்கள் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இந்த இடத்திலே ஆண்டவரே ஜெபிக்க குழுமி கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே, இவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் தேவனே, அவர்களின் இருதயங்களில் என்னென்ன வேண்டுதல் இருக்கிறதோ நீங்கள் அறிவீர்கள் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தொட்டு நீங்கள் சுகப்படுத்தி அவர்களின் எண்ணங்கள் இலக்கங்களை நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரை நீங்கள் சுகமாக்க நீங்கள் செய்ய வல்லவராய் இருக்கிறீங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு கூட இருந்து இடைப்பட்டு காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் இந்த சங்கம வானொலியில வருகிற ஒவ்வொரு குடும்பத்தின் வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. கத்தாவே, பொல்லாங்கனின் காலம் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே விழுந்து போகாதபடி, இந்த பிள்ளைகள் அப்பா அகப்பட்டு தவித்து போகாதபடி என் தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் வழி நடத்தி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. என் மகளை உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அப்பா, கிளம்பரத்திலும் வாகனங்கள் ஓடுகிற போது ஆண்டவரே. அப்பா, நீங்கள் பிள்ளைகளை அணைத்து காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒன்றே இந்த பிள்ளைகளை அணைப்பதாக, உம்முடைய கரம் ஒன்றே போதுமானதாக இருப்பதாக என்றவனே. ஒவ்வொருவரோடு கூட இந்த நடத்துங்க ஆண்டவர். நீங்கள் வழி நடத்துகிற தேவன் ஆண்டவர். எல்லாவற்றிலும் கூட வழி நடத்தி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை கொண்ட நாமத்தினால ஜெபம் கேட்டு நிற்கிறேன் ஐயா, எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமீன். அவர்களை தெரிவித்துக் கொண்டு டொனால்ட் பிரதர் அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்க யுத்த நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். யுத்த நாட்டில் ஒரு சமாதானம் உண்டாகும்படி அந்த தேசங்கள் ராஜாக்கள் யுத்தங்களை விரும்புகிற ராஜாக்கள் அந்த தேசங்களின் சிந்தைகள் மாற்றப்பட, அந்த வீணான ரத்தம் சிந்துதல், வீணான அழிவுகளுக்கு இந்த தேசங்கள் தங்களை ஒப்பு கொடுக்காதபடி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க. கடைசி நாட்களே நடக்கும் காரியங்களப்பா, தேசத்துக்கு தேசங்கள் ஜனங்களப்பா செய்யற ஒவ்வொரு காரியங்களும் தாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் சொல்லி பேச தேச தலைவர் யுத்தத்துக்காக நாமத்தில் சென்று போனாங்க.
നാമത്തിൽ 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 செய்யுங்க பிதாவே. சுத்தாவியானவரே, பிதாவே. அவருடைய பிதாவே. பிதாவே, நன்றி அப்பா.
பிதாவே ராஜா நன்றி அப்பா சுத்த நாமம் ராஜா 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 நன்றி அப்பா சமூகம் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வரவேற்றுக் கொண்டு நீங்கள் எங்கள் தேசத்தின் மருத்துவ துறைகளுக்காகவும் வியாதி படுக்கையில இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் தொடர் வியாதியினால் அதிகமாய் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒரு வியாதியின் தொடாதபடி ஆண்டவரே அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்க வேண்டும். வியாதி உன்னை அலங்கத்துக்குள்ளே வராது என்று சொல்லி எங்களை வாக்குத்தத்தம் செய்தவரையா இஸ்ரவேலுக்குள்ள ஒரு குரோதங்களும் வராதுன்னு சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆவியாத்மா சரீரங்கள் எல்லாம் மூடிக்கொள்ளுங்க. எங்களோட கூடத்தில் ஆண்டவரே தேவனுடைய பலமும் ஆசீர்வாதமும் ஆண்டவரே சமாதானமும் ரத்தமும் தங்கி இருக்கும்படியாக எங்களை மூடுங்க. எங்களுக்கு வியாதி பலவீனங்களை எங்களை தாக்காதபடி கர்த்தருடைய கரங்கள் எங்கள் மேல இருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா ஆண்டவரே. ஜெபிக்கிறேன். அதே போல ஆண்டவரே என் குடும்பங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு வியாதியோ பலவீனங்களோ வராதபடி தொடர் வியாதி ஆண்டவரே இந்த மூட்டு கைகால் வலிகள் எலும்பு சதைகள் வலிகள் எல்லாம் மாறும்படியாக ஆண்டவரே இயேசுவின் நாவிலே கடிந்து கொண்டு ஜெபிக்கிறேன். அதே போல ஆண்டவரே எங்களுடைய தேசங்களுக்குள்ள தொடர் வியாதி வராதபடி, கொள்ளை நோய்கள் வராதபடி ஆண்டவரே அப்பா, கேன்சர்கள் வராதபடி ஆண்டவரே, கச நோய்கள் வராதபடி ஆண்டவரே அப்பா, எய்ட்ஸ் வியாதிகள் வராதபடி என் தேசத்தை பாழாக்குற கொள்ளை நோய்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நான் சங்கரித்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு மருத்துவ துறையை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு மருத்துவ துறையிலும் ஆண்டவரே தேவனுடைய கரமும் ஆண்டவரை உண்மையுமாக அன்புமாக அவர்கள் ஆண்டவரை இந்த மருந்துகள் எல்லாம் கொடுத்து ஆண்டவரை அந்த மருந்துகளை வித்து ஆண்டவரை அவங்க சம்பாதிக்காதபடி தனிப்பட்ட ரீதியில ஆண்டவர் ஏழைகளுக்கு என்று சொல்லி ஆண்டவரை இலவச ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கப்பட்ட மருந்துகள் ஆண்டவர் அந்த மருந்துகள் எல்லாம் உண்மையா அவர்களுக்கு போய் சேர கர்த்தர் கிருபை செய்வீராக. அவர்கள் எல்லாம் நீதி வெளிப்படட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மருத்துவ துறையிலும் உடைய கருத்தில் ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் இலங்கை தேசத்துல இருக்கிற ஆண்டவரை வியாதி படுக்கையில இருக்கிற ஹாஸ்பிட்டல் வழியே ஆண்டவரை மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிற ஒவ்வொரு வியாதி படுக்கையின் இந்த நேரத்தில் எல்லாம் புரட்டி போடுவீராக. மரித்த லாசருவின் கல்லுகள் புரட்டப்பட்டது போல எல்லா வியாதிகளும் புரட்டப்பட்டு காரியங்கள் மாறுதலாம் முடியென்று ஆபரேஷனை காத்திருக்கிற சிறு பிள்ளை துவங்கி பெரியோர் மறை என் தேவனுடைய கரம் அந்த இடத்திலிருந்து கத்திகள் படாதபடி ஆண்டவரை கிரியை செய்து அவர்களில் ஆளுகை செய்து சுகத்தை பலத்தை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளும்படியாக தீங்கு துன்பப்படுத்தாதபடி
தீங்கு அணுகாதபடி ஆண்டவரை காத்துக் கொள்ளும்படியாக சோதரித்து செபிக்கிறேன். எல்லா பலவீனங்களும் மாறட்டும். அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லா ஆண்டவரை பரம்பரையாய் வந்த சாப பாவத்தின் வியாதி எல்லாம் மாறி அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு எல்லா ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாக இந்த நேரத்துல என் தேசத்துக்காக செபிக்கிறேன் ஐயா. எல்லா மருத்துவருடையும் என் தேவன் இடைப்படுவீராக. நீதி வெளிப்படட்டும் ஐயா. ஆண்டவரே நீதி வெளிப்படட்டும் அந்த இடங்கள்ல ஆண்டவரே. ஆவியானவரே என் தேசத்துல இருக்க ஒவ்வொரு மருத்துவரை ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொரு வியாதியஸ்தரை நீங்க ஆளுகை செய்யுங்க. உடைய கல்வார் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே மரண கனிகள் என் தேசத்துல கிரியை செய்யாதபடி ஆண்டவரே அப்பா சங்கார தூதன் என் தேசத்துல சங்கரிக்க வராதபடி அப்பா ஒரு விச மன்னித்து சங்கார தூதனை இல்லாதபடி என் தேசத்தை விட்டு எடுத்து போடும்படியாக உடைய கரத்துல நான் என் இலங்கை தேசம் முழுவதும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா எலும்போல் நரம்போல் சதைகள் முறிந்து போய் கிடக்கிறவர்கள் அச்சிரம் பட்டு கிடக்கிறவர்கள் ஆண்டவரே தூக்கு போட்டு நெருப்பால தீப்பத்தி எரிஞ்சு கிடக்கிறவங்க எல்லாம் உயிர் கொடுப்பீராக. இந்த அவயங்கள் உண்டாக்கட்டு. உங்களோட அக்கிரமங்களை மன்னிச்சு ஆண்டவர் ஒரு விசைகளை புது உறுப்பு உண்டாக்கி அவர்கள் எல்லாம் சோகல பத்திரமாய் பார்த்து ஜீவ ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு ஆண்டவரை உமக்கண்டு எடுத்து பயன்படுத்தும்படியாக உண்மைக்கு சாட்சியா நிறுத்தும்படியாக உங்களுடைய கரத்தில் அவர்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். சிவங்கட்டி நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி மேரி. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென். நாங்கள் ஜெபத்தோடு கூட என்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இன்றைய நாளிலும் வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவைகள் வாஞ்சைகளை சந்தித்து ஜெபாவினாலும் துதியாவினாலும் நிரப்பி அப்பா திருப்தியான வாழ்க்கையில ரட்சிப்பை நீ கட்டளையிடும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சிசிலியாமாவுடைய ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை கொண்டும் ஐயா. அந்த புண்கள் மீது உம்முடைய ரத்தத்தை பூசுகிறோம் ஐயா. சுகபலம் ஆரோக்கியம் கொடுத்து ஆண்டவரே அந்த தன்னை தானே கெட்டுக்கண் வைக்கிற பொல்லாத சத்ருவின் கிரியலை கட்டாவை கட்டுண்டு வாதாளத்தை உப்போடு சொல்லுகிறோம். அப்பா நீர் காத்து கொள்ளும் ஐயா. அவர்கள் ஒவ்வொரு அவருடைய மனநிலைமைகள் ஆண்டவரை சூழ்நிலைகளை காத்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கத்தாவே சங்கவானொலிக்காலேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சொந்தத்தை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய நாளை ஒப்புக் கொடுக்கிறேன். சகல பெருகனமாயுமே உனக்குரியதப்பா உனக்கே செலுத்துகிறேன். நாமத்தை சொல்லிக்கிறேன் பிதாவே. ஆமென். சாமி சமீபத்துக்கும் எடுக்கப்பட்ட ஒரு அந்த கை கை காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. சுமதிக்காய் வர சேர்ந்த சகோதரி தயாவுக்காய் சுவாமி சகோதரி பாக்கிக்காய்
கிடக்கிறோம் கிடக்கிறோம் ஜான்சிக்காய் குடும்பத்தாருக்காய் கிடக்கிறோம் கிடக்கிறோம் பாஷாண்ட ராஜராஜ் கிடக்கிறோம் சாதல் கரணால் கிடக்கிறோம் சாதல் சுபாலம் கிடக்கிறோம் சாதல் கிடக்கிறோம் சாமி பாட்டோடு வருகிறதாசரம் பாடு பாடு எல்லாரும் கிடக்கிறோம் அப்பனை இந்த புண்ணியம் இவருக்கும் ஆசீர்வாதம் கிடக்கிறோம் இந்த கரவி கிடக்கிறோம் யாருக்கும் இந்த கிடக்கிறோம் சந்ததிக்காய் கரம் ஜெபிக்கிறோம். ஆமீன் ஆமீன். அதிகாலை வேளையில் இணைந்த சௌரி டாலி முதல் காலை வேளையிலே, மதிய வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்த ஒரு ஊழியர்களையும் விசேடமாக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கத்தர் தந்த தாளந்துகளை கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்கிற உங்கள் ஜெபங்களை கத்தர் கேட்டார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் பல வருடங்களாக இலங்கைக்காக ஜெபித்தோம். அதற்கான பலனை புதிய ஆட்சியாளர்களை எடுத்து வந்து நாட்டை சந்தோஷம் சமாதானத்தோடு வழிநடத்த உங்கள் ஜெபங்கள் மிகவும் கத்தர் கேட்டு அவற்றை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறார். அதே போல் இந்த ஜெபங்களை தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும், அதே வழியில் நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்த சகோதரி ஏமி புஷ்பராஜா அவர்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்களோடு இணைந்து நாளிலும் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணையிருக்கிறோம். அதே வேளையிலே ஊழியர் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனையுடன் சகோதரி செல்வி ராமச்சந்திரன் இணைவார்கள். மாலை வேளை விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு நேரம் விடுதலையின் வெளிச்ச நேரம். இணையுங்கள். இரவு 7 மணி முதல் 10:30 மணி வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி இன்றைய நாளிலும் சகோதரி சுபா அவர்கள் வழிநடத்துவார்கள். பாஸ்டர் அன்றன் ராசனாயம் இணைகிறார். சகோதரி ஏமி புஷ்பராஜா குறித்து தேவை செய்தி எடுத்து வருகிறார். அந்த வகையிலே உங்களுக்கு ஏழுமான நிலையங்கள். புதிய நேர மாற்றம் நவம்பர் 2 வருகிறது. அதற்கு பின்னதாக இந்தியா, இலங்கையில், மத்திய கிழக்கு நாடுகளிலே இணைந்த இணைவர்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக அனுகூலமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். அந்த வகையில் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளில் முதலாக இணைந்த எங்களுடைய ஆலயத்திலிருந்து இணைந்த சௌரன் குணா அவர்களையும் அவர் குடும்பத்தாரையும், அதே வேளையிலே அவருக்கு ஏற்பட்ட ஆக்சிடென்ட்லேருந்து கத்தர் கூடுதலாக இந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் அவர் கூட இருந்து வழி நடத்துவாராக. அந்த ஹீலிங்கை கத்தர் கூடிய கதியாக மாற்றி அவரையும் அவருடைய காரியங்களை செய்யத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்
கத்தர் ஆமென். கருத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். ஆமென். நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபையின் ஜெபங்களோடு இருக்கிறோம். இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள்